சேகரித்து கொண்டு வந்த தானியத்தை கொடமதிலே ஊற வச்சு எங்கள் ஊர் திருவிழாவில் மேரேஜுக்கு முன்னாடியும் சரி மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் சரி நான் நிறைய டைம் வந்து மாவிளக்கெல்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் முளைப்பாரி வந்து ஒரு டைம் கூட எடுத்த கிடையாது. இது வந்து எங்களோட குலதெய்வ கோயிலில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் முளைப்பாரி எடுத்திருந்தேன். நோன்பு போட்டதுலேருந்து திருவிழா முடிகிற வரைக்கும் டெய்லியுமே முளைப்பாரி போட்டவங்க எல்லாமே கோயிலில் போய் கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு வர்றதும், அந்த மாதிரி வந்து திருவிழாவுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து முளைப்பாரி போட்டவங்க எல்லாமே போய் கும்மி அடிச்சுட்டு இந்த ஊர் நல்லா செழிப்பாகணும்னு சொல்லிட்டு அந்த முளைப்பாரியை கொண்டு போய் குளத்துல எல்லாம் கரைச்சிட்டு அப்புறம் முளைப்பாரி எடுத்தவங்களுக்குமே கொஞ்சம் வந்து கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் அதை வாங்கிட்டு வந்துட்டு திருவிழா ஃபுல்லாக நைட்டு நின்ன டயர்டில் வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு மத்தியானத்துக்கு அப்புறமா தான் எங்களோட தோட்டத்தில் கொண்டு வந்து போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் எங்கள் தோட்டத்துலேயுமே நல்லா செழிப்பாகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கிணத்துல பாதியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அந்த நாற்று எல்லாமே தோட்டத்துலேயுமே நட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரோஸ் பூ இருந்தது எல்லாத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த காற்றும் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கிறதுனால எங்களோட தோட்டத்தில் வந்து ஒரு சைடு உள்ள சாவடி வந்து ஃபுல்லாகவே உடஞ்சி விழுந்திருக்கு. அதை கலட்டி எல்லாமே வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து நம்ம வேறு பிளான் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அப்படியே விட்டுலான்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.